அதே மாரி அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து பயந்து, சொல்றதுக்கு கூச்சப்பட்டு, தூது அனுப்புறது அதெல்லாம் மேஷம் செய்யறது இல்லம்மா. சொல்லிடுவாங்க. டைரக்ட்டா போயிடுவாங்க. நம்ம ஒரு சில படம்லாம் பார்த்திருப்பாங்க. நேத்து பார்த்திருப்பாங்க. இந்த மாதவன் சார் படம் ஒண்ணு அந்த ஷாலினி மேடம் நடிச்சிருப்பாங்க. ஆ "நீ அழகா இருக்கன்னு நெனைக்கல." ஆ அந்த டயலாக் ஆ சொல்லிடுவாங்கல்ல. ஆ. அந்த டயலாக் அந்த மாரி. நேரா போயிட்டு, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் நெனைக்கிறேன், எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் உன்ன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன். உனக்கு எப்படி தோணுது? ஓகேன்னா சொல்லு. ஓகே இல்லன்னா ஒண்ணும் கவலை இல்ல. உனக்காக தாடி வச்சுலாம் நான் அலைய மாட்டேன். நான் இன்னொரு புள்ளைய பாப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ற கேரக்டர் ப்ளே மேஷத்துக்கு உண்டு. பாயா இருப்பாங்களா மேம்? அப்படியும் சொல்ல முடியாதும்மா. அப்படியும் சொல்ல முடியாது. எதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அத அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அக்செப்ட் பண்ணுவாங்க. அம்மா ம். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. ஆனா உனக்கு புடிக்கலன்னும்போது நான் உன்ன கம்பல் பண்ண முடியாது இல்லையா? நான் உன்கிட்ட டைரக்ட்டா வந்து எனக்கு நான் உன்ன எதுவுமே பார்க்கல. உன் ஸ்டேட்டஸ் பார்க்கல. என்னோட டிக்னிட்டி பார்க்கல. கேலிபர் பார்க்கல. எதுவுமே பார்க்கல. நான் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ எனக்கு ரொம்ப வந்து சீன் போடுற. நீ என்ன அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ற. அதுக்கும் மேல உன்னோட லைஃப்ல வேற யாராவது இருக்காங்க. அப்டின்னா நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் வந்து பெருசா வந்து ஐய்யயோ! அந்த பிள்ளைய பிரிச்சுடணும். அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்டின்னு பைத்தியக்காரத்தனம்லாம் நான் செய்யவே மாட்டேன். இதுதான் மேஷம். எதார்த்தவாதிகள் அப்டின்னு சொல்லிக்கலாம். அதே மாரி அந்த பிள்ளைய சொல்றாங்க. அந்த பிள்ளை லவ் அக்செப்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோமா, யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டின்ற மைண்ட் செட் மேஷத்துக்கு இருக்கும்.